வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு அவர்களுக்கான வினா விடைகள், அதேபோல் இதற்கு முன்பாக கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து அதனுடைய ஆன்சரை எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஆன்சரை கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம அதற்கான ஈஸி ட்ரிக்ஸ் எதாவது இருக்கா அப்படின்ற பற்றி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தினங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சம், குறிப்பாக பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ப்ராப்ளத்துக்குரிய, அதாவது மதிப்பெண்களை குறைக்கக்கூடிய சப்ஜெக்ட்ன்றது மேக்ஸ் தான். மதிப்பெண் அதிகப்படியாக எடுப்பதற்கும் மதிப்பெண்களை குறைப்பதற்கும் இந்த மேக்ஸ் தான் அது இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் ஃபுல்லாக ஃபுல் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா மற்றபடி தமிழ் மற்ற எல்லாத்துலையும் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம 81 பவர் -3/4 இதான் நமக்கு இதனுடைய மதிப்பு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கொஷின். இந்த கொஷின் தான், அதாவது 81 பவரில் பார்த்திங்கன்னா -3/4 கொடுத்துருக்காங்க. இதனுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1/27 -1/27 9 3 இதுதான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் 1/27. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? இப்போ 81 பவரில் பார்த்திங்கன்னா -3/4 கொடுத்துருக்கு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த 89 81 நமக்கு எல்சிஎம் எடுங்க. இந்த மாதிரி நமக்கு 81 எல்சிஎம் எடுத்திங்கன்னா, அதாவது இது 3 நாள் இது பண்ணுங்க 27, அதாவது 27 3 நாள் பண்ணால் 9, 9 3 நாள் பண்ணால் 3, 3 3 நாள் பண்ணால் 1. அப்போ நமக்கு 4 3 வருது. அதை பார்த்திங்கன்னா 1 2 இந்த 1 2 3 4 3 வருது பார்த்திங்களா? இந்த 4 3 எடுத்துங்க. அப்போ இதனுடைய பவர் நம்ம இதுக்கு ஈக்குவல் பண்ணுறப்ப 3/4 கொடுத்துட்டு, இப்போ நமக்கு 81 நமக்கு எல்சிஎம் எடுத்தது 4 3 வரனால 3/4 கொடுத்துங்க. இந்த 3/4 கொடுத்து மீதம் இதில் மேலே இருக்க அந்த -3.4 -3.4 கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 3 பவரில் இருக்க பவரை தூக்கணும் அப்படின்னா 3/4 இன்ட்டு அந்த -3/4 கொடுத்துக்கலாம். அதாவது 3/4 இன்ட்டு -3/4 இதை எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஸ்கொயர் கல் பண்ணிட்டு நம்ம இன்ட்டில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இன்ட்டு எடுத்துட்டோம்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நம்ம இதை ஆன்சர் எவ்வளோ நீங்கள் ஸ்டெப்பை சுருக்குறீங்களோ அதை நம்ம ஆன்சர் சிம்பிளாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த -4ஐயும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ 3/-3 வந்துடும். சரிங்களா? இப்போ 3/-3 இதுதான் நமக்கு இதை ஆன்சர் கிடச்சிடும். இதை நீங்கள் பவரில் மைனஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது இந்த இப்போ பையில் எழுதிருங்க. அப்போ 3/3 இப்போ நம்ம இன்வெர்ஸில் இருந்துச்சுன்னா, இன்வெர்ஸில் இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி பை போட்டு எழுதிட்டிங்கன்னா அது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 1/3/3 வந்துடும். அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 1/27. இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் நமக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். அந்த 1/27ங்களா, இந்த மாதிரி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதே போல் பார்த்திங்கன்னா கீழே நான் உங்களுக்கு ஒரு சம் கொடுத்துருக்கேன். அதாவது 286 பவரில் பார்த்திங்கன்னா -3/4 கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த சம்மை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஒவ்வொருவங்களுக்கும் ஒரு பயனுள்ளது இருக்குது. இது பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி இந்த டெட் எக்ஸாம் எழுதுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ண குரூப் 1 குரூப் 2 இது மாதிரி எதாக இருந்தாலும் பேசிக்காக கேட்கக்கூடிய சம் இதெல்லாம். அதனால் நீங்கள் யார் வேணாலும் இந்த சம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். இதனுடைய ஆன்சர் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.